ஹாய் வணக்கம். நான் உங்கள் சரண்யா. இன்னைக்கு நவம்பர் 4த்துக்கான ட்ரேட் செட்டப் பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு சென்செக்ஸ் எக்ஸ்பைரினால எங்களோட ஃபுல் டார்கெட் சென்செக்ஸ எடுக்கணும் அப்படிங்கிறதா மட்டும் தான் இருந்தது. பட் ஓவரால் நேத்து நான் மார்க்கெட்டோட வியூ என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, இன்னைக்கு செல் பயாஸ் மட்டும் தான். ஸோ பை சைட்ல இன்னைக்கு ரொம்ப யோசிக்காதீங்க அப்படின்னு சொல்லி என்னோட ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட சொல்லியிருந்தேன். ஸோ பட் இன்னைக்கு ஒரு கவுண்டர் ட்ரேடு பை சைட்ல கிடைச்சது. அதுவும் மார்னிங் 10:50க்கே கிடைச்சுச்சு. ஸோ அந்த செட்டப்ப நான் உங்களுக்கு காமிக்க போறேன். ஸோ 10:50க்கு பார்த்தீங்க அப்படின்னா, இங்க ஒரு சப்போர்ட் எடுத்தது. நான் ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட என்ன சொன்னேன் அப்படின்னா, ரொம்ப மினிமம் ஸ்டாப் லாஸ்ல ரொம்ப கம்மியான டார்கெட்ல நம்ம வந்து இன்னைக்கான ட்ரேட் செட்டப் எடுப்போம் பை சைட்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு ட்ரேட் செட்டப் குடுத்திருந்தேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா 83,400 அப்படின்றது வந்து நல்ல சப்போர்ட்டா இருந்தது. மல்டிபிள் ரிஜெக்ஷன்ல இருந்தது. ஸோ அதனால 83,400ங்கிறது இந்த மணியா இருந்ததுனால, நாங்க இந்த ட்ரேட் செட்டப்ல 1 மினிட் டைம் ஃப்ரேம்ல எங்களோட என்ட்ரிய வந்துட்டு நாங்க பஞ்ச் பண்ணோம். ஸோ என்ட்ரி பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 126ல ஒரு 900 குவான்டிட்டில நான் பஞ்ச் பண்ணியிருந்தேன். ஸோ அகைன் ஒரு நல்ல புல் பேக் வந்துட்டு மேல போகும்போது இன்னொரு 600 ஆவரேஜ் பண்ணி ஓவரால் 1500 குவான்டிட்டில என்னோட ட்ரேட் செட்டப் இன்னைக்கு மார்னிங் 10:50க்கு நான் பண்ணியிருந்தேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா என்னோட டார்கெட் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் 157ல க்ளோஸ் பண்ணிருங்க. ஓவரால் உங்களோட டார்கெட்ட வந்துட்டு நீங்க க்ளோஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நியர்பை ஒரு 30 பாயிண்ட்ஸ் கிட்ட நம்மளோட ஸ்டூடண்ட்ஸ் வந்து கவர் பண்ணாங்க. ஸோ மார்னிங்கே எல்லாரும் ஒரு நல்ல ப்ராஃபிட்ல வந்துட்டு ட்ரேட க்ளோஸ் பண்ணாங்க. அகைன் எங்களுக்கு நல்லா தெரியும் செல் சைட் வியூன்றதுனால ஆஃப்டர் லஞ்சுக்கு அப்புறம் மேபி 2:00க்கு அப்புறம் ஒரு நல்ல ட்ரேட் செட்டப் கிடைக்கும் அப்படின்றதுனால நாங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சென்செக்ஸ்ல ரொம்ப சூப்பரான ஒரு செல் செட்டப் கிடைச்சது ஆஃப்டர் 2:30. பட் 2:30க்கு மேல கிடைச்சாலும் அது ஒரு நல்ல செட்டப்பா இருந்ததுனால அதுலயுமே ஒரு ட்ரேட் நாங்க எடுத்தோம். ஸோ இது இல்லாம நிஃப்டில எங்களுக்கு செட்டப் எடுத்தோம் அப்படின்னா மார்னிங்கே நான் சொல்லிட்டேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஒரு செல் பயாஸ்ல தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. எத வச்சு அப்படின்னா, மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் பாருங்க. ஒரு ஹை, ஒரு லோ. ஓகே. ஸோ இங்க ஒரு ஹை. இவனால இந்த ஒரு ஹைய தூக்க முடியல. ஓகே. ஸோ எங்களுக்கு நல்லா தெரியும். இதுக்கப்புறம் இங்க ஒரு ஃபால் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் ஆல்ரெடி ஸ்டூடண்ட்ஸ்க்கே சொல்லியிருந்தேன். 25,500ங்கிறது ஒரு நல்ல சப்போர்ட்டா இருக்கும். ஸோ இங்கேருந்து நீங்க ட்ரேட எடுக்கிறீங்க அப்படின்னா, கண்டிப்பா 25,500 வரைக்கும் கூட உங்களால ஹோல்ட் பண்ண முடியும். பட் 1:2 அப்படிங்கிறது வந்து மோர் இனஃப். ஸோ அதுவரைக்கும் உங்களோட ட்ரேட் செட்டப் வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஓகே மேம். பட் ட்ரேட நான் எங்க வந்து பஞ்ச் பண்ணணும்? எங்க நான் என்ட்ரிய பிடிக்கணுன்ற மாரி கேட்டிருந்தாங்க. ஸோ என்ட்ரிய இங்க தான் நான் வந்துட்டு அவங்கள என்ட்ரி போட சொல்லியிருந்தேன் செல் செட்டப்க்கு. பார்த்தீங்க அப்படின்னா, ஷார்ப்பா இந்த இடத்துல என்ட்ரி போட்டாங்க. ஸோ 1:2 அப்படிங்கும்போது ஒரு நல்ல ப்ராஃபிட் இருந்தது. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா, வித் 27 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ்ல 55 பாயிண்ட்ஸ் டார்கெட்ல வந்து 1:2 ரேஷியோல ஒரு ட்ரேட் செட்டப் கிடைச்சது. பட் ஆல்மோஸ்ட் 25,500 நான் சொன்ன மாதிரியே வந்துட்டாங்க. 115 அதாவது 115 பாயிண்ட்ஸ் டார்கெட் இருந்தது. பட் நாங்க கேப்சர் பண்ணது என்னவோ ஒரு 55லேருந்து 56 பாயிண்ட்ஸ் தான் நாங்க கேப்சர் பண்ணோம். ஸோ ஓவரால் இன்னையோட ட்ரேட் வந்து ரொம்ப நல்லாவே இருந்தது. இன்னையோட நாள் ரொம்ப நல்லாவே முடிஞ்சது. ஸோ நாளைக்கான ட்ரேட் செட்டப்ப நாளைக்கு பார்க்கலாம். தேங்க் யூ.